நடிகன் என்று மாறியாச்சு பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு ஒரு நடிகன் என்று மாறியாச்சு. கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி நடிகனாக மாறியாச்சு. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில நம்மளுடைய கண்டஸ்டன்ட்ஸ் புது புது கான்செப்டோட புது புது பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ பார்க்கும்பொழுது அப்படியே பாவமா அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. பட் இங்கே வந்துட்டாங்கன்னா, இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நடிகனாவே வந்து மாறிடுறாங்க. எஸ், அது மட்டும் இல்லாமல் யங் டேலண்ட்ஸோடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையும் வந்து மோல்ட் பண்ணுறதுக்காக எங்கள் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. மோஸ்ட்லி கெஸ்ட்டை வந்து இன்ட்ரோ பண்ணோம் அப்படின்னா அவங்க நடித்த ஒரு பெஸ்ட்டான படங்களை பற்றி நம்ம சொல்லலாம். ஆனால் அவர் நடித்த எல்லா படமே பெஸ்ட்டாக இருக்கிறதுனால அவருக்குன்னு ஒரு சிக்னேச்சர் நேம் இருக்குது. ஸோ அதுதான் கும்கி. ஸோ கும்கி அஸ்வின், ப்ளீஸ் கம் ஆன் டு த ஸ்டேஜ். வெல்கம். ரொம்ப சூப்பர்வான நடிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நடிகர் நீங்கள். அண்ட் காமெடி நடிகராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் சில படங்களை வந்து நடிச்சிட்ருக்கீங்க. பெரிய பெரிய ஹீரோஸ் கூட தான் உங்களுக்கு வந்து காம்பினேஷனே கொடுத்துட்ருக்காங்க எல்லா இயக்குனர்களும். எல்லாமே தெய்வம் என்ன பண்ணுறாரோ அதுதான், நம்ம எதுவுமே கிடையாது. சூப்பர். இந்த தன்னடக்கம் தான் வந்து நீங்கள் அந்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுக்குதுன்னே சொல்லலாம். ஸோ ஒரு பெஸ்ட்டான டேலண்ட் நீங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து நிறைய யங் டேலண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு சில வார்த்தைகள். எனக்கு தெரிஞ்சு நானே காமெடி பண்ணுறேன். ஸோ நான்லாம் எதுவுமே கற்றுக்கல, எதுவுமே பண்ணல. நான் அது அப்படியே ஒரு இதில் வந்தேன். நான் வந்துட்டேன், நீங்களும் கண்டிப்பாக வந்துடலாம். ஐம் டேம் ஷுவர். நானும் ப்ரே பண்ணிக்கிறேன், நீங்களாம் கண்டிப்பாக நல்லா வருவீங்க. தேங்க்யூ. அண்ட் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து உங்களை நிறைய பேர் புகழ்ந்திருப்பாங்க, பாராட்டியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தலையில் ஏற்றுக்காமல் மனசில் ஏற்றுக்கிட்டதால தான் ஒவ்வொரு படத்துலையுமே வந்து பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, டிப்ஸு சொல்கிறவங்க எல்லாருமே பயங்கர பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நான் ஒரு யதார்த்தமான ஆக்டர், அவ்வளோதான், வேறு எதுவுமே. இந்த தன்னடக்கம் தான் அவர் வந்து வேறு லெவலில் கொண்டு போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். தேங்க்யூ. சரி, இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துலாம். தேங்க்யூ ஸோ மச். நிகழ்ச்சியில் முதலாவது வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா தான் வந்து பெரிய ஒரு பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி பந்தா காட்டுற நம்மளுடைய ஹர்ஷத்தும் ஓட்ட வாயா இருக்கிற சாமும் வந்து ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் வெல்கம் ஆன் டு தி ஸ்டேஜ். நடிகன் என்று மாறியாச்சு பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு ஒரு நடிகன். நான் சொல்ல இந்த ஸ்டேஜுக்கு வந்து நடிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்ட்டு ஷபானா சொல்லும்போது நான் உண்மையிலே ஃபீல் பண்ணேன். ஆனால் நீ அந்த கண்ணாடியை போட்டு வந்து பார்த்தியா, உண்மையிலே வெட்டி பந்தாதான் உனக்கு. இதெல்லாம் என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? அப்படி நாங்க என்ன பண்ண போறோம் அப்படினா என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க அது சொல்லுங்க. என்னன்னா வந்து அதாவது மிமிக்ரியே தெரியாதவங்களுக்கு மிமிக்ரி சொல்லி தர போறோம். உங்களுக்கு நீங்களே சொல்லிக்க போறீங்க. ஓகே டாட், இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்றதை பார்த்துடலாம். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அதாவது என்னோட பேர் தான் பாக்கி. இந்த பாக்கின்னு சொன்னோன்னே டீ கடையில் எவ்வளோ பாக்கின்னு எவனா கேட்பான். இந்த மொக்க கவுண்டர்லாம் போடாதீங்க. ஓகேவா தம்பி? உங்களை சொல்லலை, பொதுவாக சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. இது நான் இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, நானும் ஏகப்பட்ட காமெடி ஷோ பார்த்துருக்கேன். நானும் மிமிக்ரி பண்ணுவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு திரிகிறான். ஆனால் கடைசி வரைக்கும் மிமிக்ரி பண்ண மாட்டான். அப்படி பண்ணாலும் வாய்ஸ் ஒன்றும் வர மாட்டேங்குது. ஸோ அதனால் அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ஸ் சொல்லித்தரலான்னு நான் பார்க்குறேன். நானும் நல்லா மிமிக்ரி பண்ணுவேன். பார்க்குறீங்களா? சுபர் என் நெஞ்சில் குடியிருக்கும். ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இதெல்லாம் வந்து என்னோட சாம்பிள் வாய்ஸஸ். சுமாராக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீயா சிரிச்சிய இந்த மாதிரி நிறைய வாய்ஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ ஒருத்தரை வர வச்சுருக்கேன். அவனுக்கு வந்து மிமிக்ரின்றது பேரில் மட்டும்தான் தெரியும், பண்ண மாட்டான். ஸோ இப்போ அவன் வருவான், அவனுக்கு வந்து சொல்லித்தரேன். வாடா. அதாவது தம்பிக்கு மிமிக்ரி மட்டும்தான் வராது, நடிப்பு ஏதோ கொஞ்சம் வரும். சார் மிமிக்ரி சொல்லித்தரேங்க சார். சரி வந்துட்டேன். உனக்கு என்னென்ன வாய்ஸ்லாம் தெரியும்? என் வாய்ஸ் பேசும் சார் சூப்பரா. நீ என்ன சிரிக்கிறனால தான் இன்னும் இதை போட்டுட்டு இருக்கான் அவன். சரி, ஏதோ உன் வாய்ஸ் ஏதோ அதை ஒழுங்காக பேசுறியா? நான் கொஞ்சம் சில வாய்ஸ்லாம் சொல்லித்தரேன், அது கொஞ்சம் பக்காவாக பண்ணுறியா? இல்லை பண்ணு முதல்ல, அப்புறம் பக்காவாக நான் சொல்கிறேன். ஓகேவா? முதல்ல நம்ம விஎஸ் ராகவன், என்னுடைய நெருங்கிய நண்பர், அவர் வாய்ஸ் பண்ணுறியா? அவ்வளோ வாய்ஸாச்சா சார்? எக்ஸ்கூஸ் மீ மிஸ்டர் கொய்யாலா, அதாவது எல்லாருக்கும் வணக்கம்டா. டேய் தம்பி, என்னடா அப்படி பார்க்குறீங்க? அடே நல்லா இருக்கீங்களா? எக்ஸ்கூஸ் மீ சார், இந்த மாதிரி வாய்ஸ் பண்ணும்போது என்ன கவனிக்கணும், அப்பதான் வாய்ஸ் பண்ண முடியும். சரியா? இந்த வாய்ஸ் பண்ணி பார்ப்போம். ஏடா டேய் மட்டமாடா நாய, இந்த வாய்ஸ் பண்ணி ஒன்றும் இல்லை. உனக்கு எப்படி இது கற்றுக்கணும்னா, பல்லு விளக்குன்னு வச்சுக்கோ. என்ன பண்ணுவேன்?
அப்படியே பேசு. எக்ஸ்கூஸ் மீ, இப்படி நல்லா இருக்கீங்களா? பைட்டா போய் டாட்டா விஎஸ் ஷாக் அவுட் பேசுறேன். வச்சுட்டா சார்? பிடிட்டா டேய். ஆக்சுவலா வந்து நான் விஎஸ் ஆக வந்து சொல்லல, தம்பியை கண்டுபிடிச்சாரு. நல்லா பட்டேடா டேய். ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ஸ் ஓகே, அதை பண்ணிட்டேன். அடுத்தது நம்ம சிம்பு வாய்ஸ் இப்போ நான் பண்ண போறேன் உனக்காக. இல்லைங்க ஆக்சுவலா எல்லாருக்கும் வணக்கங்க. ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்குயா. இந்த மாதிரி தமிழனுக்கு ஒரு பிரச்சனை முன்னுக்கு வந்து நிப்பையா. ஜி ஆக்சுவலா வந்து நான் வந்து இந்த மாதிரி நிறைய வாய்ஸ் பண்ணுவேன். ஏங்க என்னங்க பாக்குறீங்க? நான் சொல்லிட்டேங்க சிம்புன்னு தெரியலையாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த வாய்ஸ் பண்றதுக்கு உனக்கு வராதுன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் ஒன்று வச்சிருக்கேன். வேற இந்த கட்சி ஒன்றும் இல்லை, வாயை துற பேசுற. ஆமா தம்பி வந்து மிமிக்ரியே பண்ண மாட்டாப்புல, இல்ல மைம் வேற பண்றாப்புல. என்னங்க பிரச்சனை? ஒரு நண்டனை கடிச்சுடுவேன், அந்த நண்டனை தூக்கி போடுறேன். ஏன் காப்பாத்துறீங்க கேட்கறது கடிக்காதோட வேலை, காப்பாத்துறது தமிழோட வேலையா? சூப்பரா தம்பி, சிம்பு வாய்ஸ் பக்கா. நீ டப்பிங் கொடுக்கலாம். தேங்க்ஸ். என்ன போய் சொன்னாலும் நம்புறான் பாரு. இட்ஸ் ஓகே, இருக்கட்டும். உனக்கு தம்பி ரொம்ப நன்றி. ஓகே, இந்த வாய்ஸ் பண்ணிட்டேன். அடுத்தது உனக்காக ஒரு சூப்பர் வாய்ஸ் வச்சிருக்கேன், அது சொல்லித்தரேன். பண்றியா? சொல்லுங்க சார். ஹலோ என்னங்க? ஹலோ என்னங்க? இருங்க, மிமிக்ரி கத்துட்டு இருக்கேன், அப்புறமா பேசுங்க. மிமிக்ரி கத்துட்டு இருக்கியா? ஆமா சார். கத்துப்பியா? கண்டிப்பா. நம்பிக்கை இருக்கு. என்கிட்ட வந்து நம்பிக்கை இருக்குன்னா பரவாயில்ல. அப்போ இல்லைங்க ஆக்சுவலா என்னங்க பிரச்சனை? ஆக்சுவலா உங்களை மாதிரிலாம் பண்ண மாட்டேங்க, ஆனா பண்ணுவாங்க ஏதோ. என்னங்க என்ன பருமா? ஹலோ கண்ணுவே இருக்குதே, வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த வாய்ஸ் பண்ணி பார்க்குறியா? ஒன்றும் இல்லை, இதுக்கு உனக்கு ஒரு பேசிக் எடுத்து தரேன். என்னன்னா, அழுகு தெரியுமா? அல்ல, அது நல்லா பண்ணுவேன். நீலி கண்ணீர் வலிப்பான், அது எனக்கு நல்லா தெரியும். பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிச்சுட்டு தெரியாம மறந்துட்டேன் சொல்லுவான். அது வந்து வேற ஒன்றும் இல்லை. அந்த வயசு இருக்குல்ல, ஆமா, நல்லா அழுவேன், தண்ணீர் விட்டு அழுவேன். அது ஊழையிட சொல்லல, அழுவ சொன்னேன். அழுவுறியா? அப்படியே பேச பாப்போம். கலாய்க்கிறீங்களா? கூட்டு வச்சுட்டு கலாய்க்கிறீங்க. இப்பதான் தெரியுதா? இல்லங்க, உங்களுக்கு என்னக்கா பிரச்சனை? உனக்கு தான் நிறைய பிரச்சனை. முருங்கை சாம்பார் வாங்கி குடி, தெரியுது. அந்த வாய்ஸ் அது பண்ணு. அந்த வாய்ஸ் எந்த வாய்ஸ்? இதை இப்ப பண்ணுனே. ஏண்டா நொன்னீங்களா? உன்னதாண்டா சொன்னேன். அடப்பாவே, ஹாலிவுட் பேய் சிரிக்கிற மாதிரி இருக்கே. இப்ப பண்ற பாருங்க சார். என்ன நொன்னீங்களே? அதான் சார். என்ன சொன்ன? என்ன நொன்னீங்களே? என்ன நோண்டுனீங்களாவா? என்ன நொன்னீங்களே? ஏண்டா நொன்னீங்களா? அது ஒர்க் அவுட் சொல்லி விடுங்க சார். நொன்ன பண்ணி நொன்ன பண்ணியோட பின்புறம் மாதிரி வாய வச்சுக்கிட்டு கொய்யால என் உசுர வாங்குறான். சார் சொல்லுங்க சார். நொன்னீங்களா? இது வராதுன்னு தெரியும், பரவாயில்ல. ரொம்ப இல்ல இல்ல, நாங்க சொல்றோம், நிறுத்துங்க. ஓகே, இதெல்லாம் ஓகே. அடுத்தது நம்ம பால் பண்ணையா என்னது? பால் பண்ண, அதான் அஸ்வின். ஆமா ஆமா, நீ சொன்னதெல்லாம் போதும். அஸ்வின் பால் பண்ண அவங்க பேரு. அந்த படத்துல நீங்க படிச்சு ஒரு எக்ஸாம் எழுதிங்க பாத்தீங்களா, 10வது பாஸ் ஆயிட்டீங்களா? நான் காலேஜே முடிச்சிட்டேன். காலேஜே முடிச்சிட்டீங்களா? சந்தோஷம். இப்போ அவரோட அப்பா யாரும் தெரியுமா உனக்கு? அதாவது அந்த படத்துல அப்பா. ஏப்பா தமிழ் தளபதி, சூப்பர்பா, ஃபேண்டாஸ்டிக். நீ என் பையன் சொல்றதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. மைக் டைசன். இந்த வயசு ஒன்றும் இல்லை. எப்படின்னா, ஏப்பா அப்போ ஏண்டா பரதேசி நாய? கபா இல்லடா. ஏப்பா சூப்பர்பா. சூப்பர்பா. ஆமா, தோனி ஹெலிகாப்டர் ஷாட் இருக்காரு. ஓ தளபதி சூப்பர்பா. 10th பாஸ் ஆயிட்டியா? பாஸ் ஆகணும், பெரிய லெவல்ல போகணும், சூப்பரா படம் பண்ணுப்பா. ஐ அம் ஹாப்பி. ஓகே சார். பட் ஐ அம் சாட். அதான் சார் எனக்கு வேணும். அடுத்தவன் கெட்டு போறதுல எவ்வளவு சந்தோஷம் பாத்தீங்களா இந்த பையனுக்கு? இட்ஸ் ஓகே. உனக்கு வாய்ஸ் சொல்லி கொடுத்து எனக்கு வர வாய்ஸ் மறந்துடும் போல. சரி, கடைசியா உனக்கு ஒன்னே ஒன்று சொல்லி தரேன். சொல்லுங்க. ஏதாவது உருப்படியா பண்ணினா உனக்கு ஏதாவது பார்த்து செஞ்சு விட முடியுமான்னு பாக்குறேன். முருங்கைக்காய் சாம்பார் கேட்கும் போதே நினைச்சேன். டேய், இந்த பாடியை வச்சு நீயே செய்யும் போதே இந்த பாடியை வச்சு நான் செய்ய மாட்டேனா? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ஓகேடா தம்பி, ரொம்ப நேரம் நீண்டிக்கிட்டு இருக்கு. கடைசியா ஒன்னே ஒன்று, இந்த வாய்ஸ் வேணா, நீ அது சரிப்பட்டு வர மாட்ட. ஏண்டா அழுவுறா? எந்த வயசு வர மாட்டீங்களா? இல்ல மூடு, இல்ல மூடு.
எந்த வயசும் வரமாட்டேங்குதா? ஆங்கர் லிங்க்குக்கு 10-15 டேக் எடுக்கிற சபானாவும் நம்ம சுமையாவுமே வருத்தப்படல. வாய் சொல்ல நீ ஏன் வருத்தப்படுற? பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வருது. போய் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு, பெரிய ஆளாயிடலாம். ஓடி போயிரு, ஓடிடு. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு எவனுக்கும் வாய் சொல்லுங்க வராதுன்னு. இவங்க கூட பேசி பேசி எனக்கு ஒரு மாதிரி வாந்தி வரும் போல். இட்ஸ் ஓகே, நான் இதோட முடிச்சுக்கிறேன். எச்சுஸ்மே சந்தோஷம். சாம் அண்ட் ஹர்ஷத், ரொம்ப நல்லா இருந்தது உங்களுடைய ஆக்ட் இந்த முறை நீங்கள் பண்ணது. எப்போ பார்த்தீங்க நாங்கள் அத்தனை முறை ஆங்கர் லிங்கை வந்து டேக் போகிறது? எனக்கு மட்டும் இல்லை, இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். என்ன மக்களே, மனசாட்சி இல்லாம பேசாதடா, எல்லாமே சிங்கிள் டேக்ல போயிட்டு அடங்கப்பா. இருக்கு. எடிட் பண்ணாம போட்டுருங்க. இதே இந்த பசங்க போய் சொல்றாங்க. அஸ்வின், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க? சூப்பராக இருந்தது. முக்கியமாக அர்ஷித், நீங்கள் வந்து இந்த கவுண்டர்ஸ்லாம் சூப்பராக கொடுக்குறீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது என்ஜாய் பண்ணுற விதமாக இருக்குது. ஓகேயா இல்லாமல் சரி அந்த மாதிரி சூப்பர் வந்து இல்லை. ஸோ நீங்கள் ஆக்டிங்கில் கலக்குவீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட நீங்களாம் பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். எல்லாருமே பெரிய ஆள் ஆகணும், அதுதான் முக்கியம். நான் மட்டும் இல்லை, எல்லாமே சுற்றி பெரிய ஆளாக தான் நம்ம நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரெண்டு பேருமே. தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட். நான் ஒரு கமெண்ட் சொல்லுமா, நீ வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உருப்படியா பண்ற. நான் உன்னை ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குறேன், இந்த டிக்கி ஆட்டுறது மட்டும் தான் நீ உருப்படியா பண்ற. வேற எதுவும் அது கூடவா பாக்குறீங்க? அது மட்டும் தான் ஆடுதாங்க, வேற ஒன்றும் ஆடல. ஓகே, ஸோ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து அஸ்வின் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி நீங்கள் ரெண்டு பேருமே நல்லா பண்ணீங்க இந்த முறை. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுங்க. நன்றி. ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே பார்த்தாச்சு, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சோலோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக கவுண்டமணி தினேஷ் ரெடியாக இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ். பவுடர் பூசி பூசி கூட்டம் போச்சு, ஒரு நடிகன் என்று மாறியாச்சு. பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு, ஆட்டமா. ஐயோ, இதுதான் ஸ்டேஜ் யூட்டிலைசேஷனா? ஸ்டேஜ் அப்படியே யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே எல்லாரும் பாப்பாங்க அதுக்காக. அதே ஓரமா யூஸ் பண்றீங்க, இவ்வளவு இடம் இருக்குது. சரி, இந்த முறை என்ன சிங்கம் சிங்கிளா வந்திருக்கு? எங்க இல்ல அசிங்கமா தான் வந்திருக்கு. ஏமா, நான் உன்னை நல்லா இருக்கேன்னு சொன்னேன், நீ என்ன அசிங்கமா இருக்கேன்னு சொல்ற. சரி ரைட், இருக்கட்டும். என்ன சோலோ பெர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ண போறீங்க தினேஷ்? சோலோ பர்ஃபார்மன்ஸ் என்னன்னா, எனக்கு கவுண்டமணி வாய்ஸ் மட்டும்தான் வரும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. எனக்கும் வேற சில வாய்ஸ்லாம் வரும். ஒன்றும் இல்லை, தங்கா மாதிரி ஊதாரி புட்டுக்கிட்டா நீனாரி அப்படின்ற ஒரு பாட்டை வசனமாக பேச சில நடிகர்கள் வராங்க. இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே நீங்கள் பெஸ்ட்டாகவே கொடுப்பீங்க. ஸோ இந்த தடவையும் அந்த பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸாகவே இருக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள். ஓகே, என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நம்ம வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, குடும்ப சண்டை, அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி தகராறு இருந்துச்சுன்னா இந்த பாட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா போதும் அந்த உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற சோகம் அதெல்லாம் நீங்கள் அப்படியே மறந்துடுங்க. அது என்ன பாட்டுன்னா தத்துவ பாட்டு. தங்காமாரி ஊதாரி புட்டுக்கிட்டா நீனாரி அழுக்கு மூட்டை மீனாச்சி மூஞ்ச கழுவி நாளாச்சு. இந்த பாட்டை சில நடிகர்கள்கிட்ட கொடுத்து வசனமாக பேசுனா எப்படி இருக்கும்னு பார்க்கலான்றதுக்காக ஒரு சின்ன ஒரு முயற்சி தான். தயவு செய்து இந்த பாட்டு எழுதினவரையோ, இந்த பாட்டை பாடினவரையோ, இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடினவரையோ கிண்டல் பண்ணி அல்ல என்பதை தெளிவுபடுத்தி விட்டு ஸ்ட்ரெயிட்டாக கான்செப்ட்டுக்கு போயிடலாம். முதல்ல இந்த பாட்டை வசனமாக பேசுறதுக்காக இவர் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர். கோயில் குளத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றிக்கினே இருப்பார். அவர் வேறு யாரும் இல்லை, வெந்நீர் ஆடைமூர்த்தி. போய் இதை வசனமாக பேசியிருந்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்னடா பாட்டு இது? தங்கமாரி ஊதாரி புட்டுக்கிட்ட நீனாரி அழக்க மூட்டை மீனாச்சு மூஞ்ச கழுவி நாளாச்சு. பாவீங்களா, இதெல்லாம் ஒரு பாட்டு? இதை நான் வசனமா பேசணுமா? ஏதாவது 1-2 படத்துல வெந்நீர் ஆடைமூர்த்தி எசக பிசகா டயலாக பேசிட்டா டபுள் மீனிங்ல பேசிட்டேன்னு எல்லாரும் தூக்கிட்டு வந்துடுறானுங்க எனக்கு எதிராக கொடிய. அதையும் மீறி நான் பேசினா காக்காவை விட்டு மண்டைய இங்கதான் நல்லா வாட்ச் பண்ணணும், மண்டைய கொத்த விடுறாங்க. ஆனா இப்படி நாராசமா பாட்டு எழுதிருக்காங்களே, இவங்களெல்லாம் யாரும் ஒன்னும் கேட்க மாட்டாங்களா? எனக்கு ஒரு நியாயம், இந்த பாட்டை எழுதுற படவாக்கு ஒரு நியாயமா? தேங்க்யூ. அடுத்து வந்து இந்த பாட்டை வசனமா பேசுறதுக்காக இவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமா தமிழ் சினிமாவில் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்டாவே வந்துட்டு இருந்தவர். வினித் சக்கரவர்த்தி போய் பேசியிருந்தா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். வணக்கம் கண்ணே, என்னடா பாட்டு இதெல்லாம்? ஒரு பாட்டு, இதை வசனமா பேசணுமா? கொண்டா பார்க்கலாம். தங்கா மாதிரி ஊதாரி புட்டுக்கிட்டா நீனாரி அப்படி போடு அருவாளை அழுக்கு மூட்டை மீனாச்சி மூஞ்ச கழுவி நாளாச்சு. எங்க இன்னொருக்கா படிக்கலாம்.
அழுக்கு மூட்டை மீனாச்சு மூஞ்ச கழுவி நாளாச்சு. ஏன் கொப்பம் சோப்பு எடுத்து ஒளிச்சு வச்சுட்டாங்க, அதான் மூஞ்ச கழுவ முடியல. என் வீட்டுக்கு வா, 2 சோப்பு இருக்கு. ஒன்று நான் குளிக்கிறது, இன்னொன்று என் வீட்டு எரும மாடு குளிக்கிறது. இது ஒரு பாட்டு, இதை வசனமா பேசுறமா? டேய், இனிமே இவனுக்கு பாட்டு எது எவனும் பேனா கொடுக்க கூடாது. ஐயோ, இப்பெல்லாம் லேப்டாப்லயே எழுதுறானுங்களே, அவனை 18 வருஷமா தள்ளி வைக்கிறேன். இதான் என் தீர்ப்பு. வரட்டுமா? யாரு பெத்த பிள்ளைங்களோ அவசரப்பட்டு கை தட்டிட்டீங்களே. வினு சக்கரவர்த்தி வாய்ஸ்னா பினிஷிங் டச் வேணாமா? இப்ப பாரு. தேனாம்பேட்டை சிக்னல்ல மேயிற எரும மாட்டை கோடம்பாக்கத்துல கொண்டு போய் விட்டாதான் பினிஷிங் டச். நியாயமா இங்கே தான் கை தட்டணும். அடுத்ததா இந்த பாட்டை வசனமா பேசுறதுக்காக பழம்பெரும் நகைச்சுவை நடிகர் சுருளிராஜன் வராரு. என்னங்கடா பாட்டு இது? தங்கா மாறி ஊதாரி புட்டுக்கிட்டா நீ நாரி. அடேங்கப்பா அடேங்கப்பா, என்ன இடத்துவோம் அழுக்கு மூட்டை மீனாச்சி மூஞ்ச கழுவினாலாச்சு. அழுக்கு மூட்டை மீனாச்சி மூஞ்ச கழுவினாலாச்சு. அடே, முதல்ல இந்த பாட்டுக்கு நடிக்கிறானே பையன், அவனை மூஞ்ச கழுவ சொல்லுங்கடா. அவன் மூஞ்சிதான் கழுவாத மாதிரியே இருக்கு. அடுத்ததா இந்த பாட்டை வசனமா பேச பழம்பெரும் நகைச்சுவை நடிகர் பாலையா வராரு. நகைச்சுவை மட்டும் இல்ல, குணச்சித்திர கேரக்டர் எல்லாமே பண்ணக்கூடியவர். டேய் செல்லப்பா, என்னடா பாட்டு அது? கொண்டாடா பார்க்கலாம். தங்க மாறி ஊதாரி புட்டுக்குத்தான் நீ நாரி. அடேங்கப்பா அடேங்கப்பா, அழுக்கு மூட்டை மீனாச்சு மூஞ்ச கழுவி ரொம்ப நாள் ஆச்சு. ஆட போறேன் மங்காத்தா, பொறுத்துக்கிட்டு வர்றது ஜங்காத்தா. ஆமா, இவர் பெரிய அல்டிமேட் ஸ்டார் அஜித், அப்படியே மங்காத்தா ஆடி கிழிச்சுட்டாலும். ஏண்டா இதெல்லாம் ஒரு பாட்டு, இதை வசனமா பேச சொல்றீங்களா? நல்ல வேலையப்பா, இந்த பாட்டை எழுதின புலவன் அந்த காலத்துல பிறக்கல. இல்லைன்னா பாண்டிய நாட்டு மன்னனுக்கு கூந்தலுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. இந்த பாட்டை அவன் எழுதி கொடுத்தான்னா அத்தோட அந்த பாண்டிய நாடு ஷிப்டாய் சேர நாட்டுக்கு போயிட்டு இருக்கும். நிலகலகண்டம் நிலகலகண்டம். நன்றி. அடுத்து இந்த பாட்டை வசனமா பேச நகைச்சுவை நடிகரும் பத்திரிகை ஆசிரியருமான சோ வராரு. அறிவு கட்டவனே, என்னடா இது பாட்டு? தங்கமாரி ஊதாரி புட்டுக்கிட்டா நீ நாரி, அழுக்கு மூட்டை மீனாச்சு மூஞ்ச கழுவி நாளாச்சு. எவனோ ஒரு சோமாரி எழுதிருக்கிறான். சோமாரி எழுதிருக்கிறான்னு என்ன பார்க்காதீங்க, நான் சோ மாதிரி பேசுறவன். அதனால இந்த வசனத்தை இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து இந்த பாட்டை வசனமா பேசுறதுக்கு பழம்பெரும் நகைச்சுவை வில்லன், அதான் நகைச்சுவைன்ற விட வில்லன் கேரக்டர் பண்ணக்கூடிய எம்.ஆர். ராதா அவர்கள் பேசியிருந்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்னடா பாட்டு இது? தங்க மாறி ஊதாரி பொட்டுக்கிட்டா நீ நாரி. அடேங்கப்பா, அருமையான பாட்டு எழுதிருக்காயா. அழுக்க மூட்டை மீனாச்சு மூஞ்ச கழுவி நாளாச்சு. செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. இன்னும் இந்த பாட்டை கேட்டா தேன் பாயாதராடே தம்பி, ஆசிட்டு தான் காதல பாயிற மாதிரி இருக்கும். ஜடே ஜடே காண்டா வீட்டுக்கு போறேன், பாட்டு எடுக்கிறான் தான் நாராசமா இருக்கு. நன்றி. இவ்வளோ வாய்ஸ் பேசினாலும் என்னோட ஸ்பெஷலிஸ்ட்ன்ற கவுண்டமணி அண்ணன் வாய்ஸ் பேசலாம், அந்த கான்செப்ட் நிறைவடையாது. கவுண்டமணி அண்ணன் போய் இந்த கான்செப்டுக்கு பேசியிருந்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்ன ஜர்க்குக்கே இப்படி சிரிக்கிறீங்க? ஓகே ஓகே, என்ன பாட்டு இது? ஐயோ அம்மா, தங்க மாதிரி ஊதாரு புட்டுக்கிட்டா நீ நாரி. அட பாவீங்களா, அட பாவீங்களா. டேய், புட்டுக்கிட்டா எல்லாரும் தான்டா நாரி போயிடுவானுங்க, நாய்க்கு போறதுங்களா. அழுக்கு மூட்டை மீனாச்சு மூஞ்ச கழுவி நாளாச்சா. ஐயோ, மூஞ்ச கழுவி நாளாச்சாமே. ஆட போற மங்காத்தா, ஆட தோர்த்துன்னு வருது எங்காத்தா. ஐயோ, என்ன கருத்துடா. அந்த காலத்துல பாட்டு எழுதுனாங்க பாரு, தென்னை இளம் கீற்றினில தாளாட்டும் தென்றல் அதுன்னு. இந்த மாதிரி யாரால எழுத முடியுமா? இது என்ன மாதிரி பாட்டு? இந்த பாட்டை எழுததோட நிறுத்தக்கூடாது. அப்படியே இந்த பாட்டை தஞ்சாவூர் கல்வெட்டுல செதுக்கி வச்சுட்டு எழுதுனவன் பக்கத்திலே உக்காந்துக்கணும். அந்த மாதிரி பண்ணானா வருங்கால தலைமுறையினர் அந்த பாட்டை படிச்சுட்டு எழுதுன அவன் மூஞ்சில காரிச்சு விட்டு போயிடுவானுங்க. ஏண்டா, இது ஒரு பாட்டு, இதை வசனமா பேசணுமா? நான் பேச மாட்டேன் போங்க. நன்றி.
சூப்பரா இருந்தது உண்மையிலே எல்லா வாய்ஸுமே வந்து பெர்ஃபெக்ட்டா பேசுனீங்க. ஆக்சுவலி நீங்க பேசின எல்லா வாய்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா தொண்டையை ரொம்ப கஷ்டப்படுத்தி வருத்தி பேசக்கூடிய வாய்ஸஸ் தான் நீங்க எல்லாமே எடுத்திருக்கீங்க. எல்லாத்தையுமே வந்து இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா கொடுத்ததுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல்கள் மீண்டும் நம்ம தினேஷ்காக வந்து கொடுத்துடலாம். அண்ட் அஸ்வின் பழம்பெரும் நடிகர்களுடைய வாய்ஸ்லாம் அவர் எடுத்து பேசியிருக்காரு. ஸோ அது எப்படி இருந்தது உங்களுக்கு? அண்ணா கலக்கிட்டீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. வெண்ணிலாடி மூர்த்தி மாதிரி பேசுனீங்களா, அது மாதிரி ஒரு பேசி காமிங்க. தம்பியை பார்க்கும் போதே நினைச்சேன் பப்பரக்கான ஆயா உட்காரும் போதே இவருக்கு வெந்நீராடை முறுத்துனா பிளாக்காவா பிடிக்கன்னு. தம்பி இதே மாதிரி நீங்க எப்பவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு பல படங்கள் பண்ணி எல்லா படமா பப்பரக்கான ஓடணும்னு என்னோட சார்பாகவும் ஏமா இந்த பொண்ணுங்களோட சார்பாகவும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். இந்த இடத்தை கழுவி விடுங்க. ரொம்ப பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல வந்து இந்த தடவையும் வந்து எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ண வச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தினேஷை தொடர்ந்து அடுத்ததா யார் பர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவி அண்ட் புருஷோத். ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். என்ன பர்ஃபார்மன்ஸ், என்ன கான்செப்ட்? விஜயகாந்த் சார் வந்து ஒரு ஊரோட தாதா, ஒரு 3 பேர் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சார்ட்ட வராங்க. அவங்க என்னென்ன சொல்றாங்க, அது என்ன பிரச்சனை முடிவு எப்படி முடிவு தான். நீயே விஜயகாந்த் சார் மாதிரி தான் இருக்கு கெட்டப். அப்படியே பார்க்கும்போது ஒரு குட்டி சின்டாக்ஸ் டேங்கை வந்து ஸ்டேஜ்ல நிக்க வச்ச மாதிரியே இருக்கு. இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துலாம். ஒரு பெரிய கைத்தட்டல்கள். என் காதல எப்படி சொல்ல, அவ கண்ணால பேசுற பாஷை புரியல, காதல சொல்ல போற நேரம் தெரியல, சொல்லண்டி புள்ள காதல என் சொல்லாம என்ன கொள்ளுற, சொல்லண்டி புள்ள காதல. எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. நான் தான் பார்த்தீங்கன்னா பிரபாகரன். அதாவது போலீஸ் வேலையை விட்டுப்பட்டு தாதாவாயிட்டேன். பார்க்க கெட்டப்ப தாத்தா மாதிரி இருக்குன்னு நினைக்கக்கூடாது, அது வேற தாத்தா, நான் இல்லை. இது தாதா வச்சுன்னா நிறைய பிரச்சனை வரதான் செய்யும். ஆனால் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. இந்தம்மா நீங்கள் தானே ஆங்கரு, பார்க்க நல்ல டேங்கர் மாதிரி இருக்கீங்க. இதுவும் நல்ல கவுண்டர் தான். ஆமாம், உங்கள் பேர் என்ன? சுமையா. உங்கள் அப்பாவுக்கு மேலே என்னம்மா கோவம்? பொம்பளை பிள்ளைக்கு சுப்பையான பேர் வச்சிருக்கிறாரு. அண்ணே வணக்கண்ணே. ஆக்சுவலா நீங்க ஊனு மட்டும் சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் இப்ப வருவாரு. தம்பி எப்படிப்பா இருக்கீங்க? உங்களை கும்கியில பார்த்தது அப்ப நல்லா கும்முன்னு இருந்தீங்க, இப்ப ஏன்பா கம்முன்னு இருக்கீங்க? நல்லா பண்றீங்க தம்பி, நான் பார்க்குற மாதிரி இருக்குது. அண்ணே நன்றிண்ணா, கண்டிப்பா நீங்க இதுக்காகவே 4 படம் கிட்டா கொடுப்பீங்க. கேரக்டருக்குள்ள வந்துட்டேன் தம்பி. அதாவது ஹேய் பிரச்சனைன்னு சொல்லிட்டு 3 பேர் வந்தீங்களே, முட்டா மூதேவீங்களா, வாடா உள்ள. ஐயோ அண்ணாத்தே, எங்க தங்கச்சி நாய் கடிச்சுப்பா. ஹேய் உன் தங்கச்சியாச்சு 4 காய் நாய் கடிச்சதுடா. ஆனா இங்க பல தங்கச்சிய 2 கால் நாய் கடிச்சுக்கிட்டு இருக்க, விட மாட்டேன்டா. சரி உனக்கு என்ன பிரச்சனை? அண்ணாத்தே, அண்ணான்னு சொல்ல சொல்ல வாய் நேரம் இருக்குது, தான்னு சொல்ல சொல்ல வாய் கோணியா போயிடுது, அதான் என் பிரச்சனை. டேய் வாழ்க்கையில என்ன பிரச்சனை கேட்டா வாய்க்கு வந்த பிரச்சனை நான் சொல்றான் பாரு, உன்னை அடிச்சு கொல்ல போறேன்டா. ஆனா என்ன சொல்லும் போது கோணிக்குது, தான்னு சொல்ல சொல்ல கோணிக்குது. நீ அதை சொன்னா அடுத்தவங்க அடிச்சு கோணிக்கும், அதுவா கோணிக்குச்சு சந்தோஷப்படுறா. ஐயோ அண்ணாத்தே ஏதாவது பண்ணுங்க. ஏதாவது பண்ணுங்கன்னா தப்பா நினைச்சுப்பாங்கடா. சரி ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேளுங்க. ஒரு ஊருக்கு போற, அங்க அழகான புள்ள இருக்குது. அப்படியா? அக்கா இப்ப மட்டும் வாய் நேரா வந்துருமே. புள்ளைய பார்த்தா அப்படியே கட்டிப்பிடி. தம்பி ஸ்டார்டிங்கே அடக்க கூடாதுப்பா, கிளைமேக்ஸுக்கு வா. அழகான புள்ள இருக்குது, அந்த புள்ள தாண்டா உன் தங்கச்சி. என்னத்த அழகான புள்ளன்னு சொல்லிட்டு லாஸ்டா தங்கச்சின்னு சொல்லிட்டேன். அழகான புள்ளைக்கு நீ தங்கச்சினா நான் தான் மச்சான். டேய் ஏன்டா ஜனகராஜ வாய்ஸ்ல திடீர்னு விழிச்சக்கரவர்த்திலாம் வருது? அண்ணாத்த என் தங்கச்சி பேரை சொல்லட்டுமா? என்னடா உன் தங்கச்சி பேரு? சினேக்கு. சினேக்கா? ஹேய் பாம்பு பிடிக்கிறவனா நீ? என் தங்கச்சி பேரே பாம்பு தான். டேய் மனுஷங்களுக்குள்ள பிரச்சனை தீக்கலான்னு பார்த்தா என்னடா பாம்பு எல்லாம் வந்து சொல்றீங்க? சரி உனக்கு தங்கச்சி 2 நாள்ல வீட்டுக்கு வருண்டா, பயப்படாம போ. அப்படியா? முதல்ல வந்தவன் நல்ல பெரிய பேக்கா வருவான்னு பார்த்தா பிரச்சனையே ஸ்னேக்குன்னு வந்திருக்கான் மக்களே. ஹேய் அடுத்து என்னடா பிரச்சனை, வாங்கடா. ஹேய் யாரா அவன்? செட்டு. நான் அப்பயே சொன்னல அந்த ஃபேன் சவுண்ட மாத்துறான்ட்டு கர 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 கரங்குதுடா. இல்லை கோட்டை இல்லை. கோட்டையா? டேய் ஒரு ஓரமா ஓட்டையா இருக்குடா. என்னவே கலாய்க்கிறியா? சாமில்லே கொட்ட சீனிவாச இல்ல. சீனிவாசா
பார்க்கறதுக்கு நல்லா பவர் ஸ்டார் சீனிவாசன் மாதிரியே இருக்காங்க. இங்க பாருல என் பேரை எல்லாருக்கிட்டையும் சொன்னா சும்மா அது இல்ல. ஏன் போனை வைப்ரேட் மோட்ல போட்டிருப்பியா? இங்க பாரு கை ரொம்ப நடுங்குது. கை எப்படி வை தம்பி. நீங்க வேலை பார்த்து டயர்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்கப்பா. உங்க பிரச்சனை என்னன்னு கேட்டு நான் பொறுமையா தீர்த்து வைக்கிறேன். இல்ல எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. ஹேய் நீ ஏழை மைக்கில பிரச்சனை வந்துருண்டா. உனக்கு என்னடா பிரச்சனை? இல்ல நான் டயலாக் ஏதாவது சொன்னா அது அடியில இருந்து தூக்கி முக்கி பேச வேண்டியதா இருக்குல்ல, அதான்ல பிரச்சனை. ஹேய் அடியில இருந்து மேல வருதா? அதனா ஓட்டப்பட்ட பம்பு செட்டாடா? அது நார்மலாவே அப்படிதான்ல வருது. தம்பி ஆக்சுவலா உன் பெர்ஃபார்மன்ஸ்க்கு மைக்கே தேவையில்லை நினைக்கிறேன். கேமரால இருக்க மைக்கிலேயே கிளியரா கேட்கும்டா. ஹேய் எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா. கிளம்புடா முதல்ல. ஸோ வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் கவின் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. அந்த வீட்டை விட்டு ஓடி போனதுனால நீங்கள் பல்ஜாகிட்டு இருக்கீங்க. அவன் வந்து இந்த மாதிரி கிடக்குறான்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் காரணம் இல்லைம்மா. நான் கலங்கி டிவிக்கு வந்துட்டேன். வந்தவங்களை வேலை வைக்கும் டிவி ஆச்சு. நல்லா சோறு போட்டு நல்லா பார்த்துக்குச்சு. ஆனால் இவன் எங்கள் வீட்டில் இருந்தான். அங்கே உன்ன மாதிரியே என் தங்கச்சி ஒன்று இருக்கு. அது கையால் சாப்பிட்ருக்கான். பாவப்பட்ட ஜென்மம். கேட்டுட்டேன். நன்றிம்மா. சரி ஓகே. ஆக்சுவலி இந்த முறை வந்து புருஷோத்தமனை வந்து நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா புருஷோத்தமன் எடுத்த வாய்ஸ் கூட பார்த்தீங்கன்னா தொண்டையை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி எடுக்கக்கூடிய ஒரு வாய்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. சூப்பர். இந்த உடம்புக்குள்ள இப்படி ஒரு கணீர்னு வாய்ஸ் வருமா அப்படின்ற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அண்ட் அஸ்வின் நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க? ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அதாவது எல்லாமே வந்து சோஷியல் அவேர்னஸாக நீங்கள் பண்ணீங்க. அதான் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த கத்தர்லாம் என்னால் கூட முடியாது. ஏன்னா நாங்கள் ஃபைட் சீனே டப்பிங் கொடுக்குறப்ப லாஸ்ட்லாம் கொடுப்போம். ஊன்னு சத்தம் இருக்கும். ஸோ அதுவே நாங்கள் லாஸ்ட்லாம் கொடுப்போம். ஆனால் சும்மா அந்த ஷோ ஃபுல்லாகவே கத்தி பேசுறதுன்றது சும்மா கிடையாது. நல்லா பண்ணீங்க. வாழ்த்துக்கள். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். அஸ்வின் நீங்கள் வந்து லைக் காமெடி ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறதால நிறைய காமெடி படங்கள் பெரிய ஹீரோஸோடலாம் வந்து சேர்ந்து பண்ணியிருக்கீங்களா? ஸ்பாட்லேயே நிறைய இம்ப்ரூவைஸ்லாம் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி அஸ்வின் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு ஆளுக்கு ஒரு கவுண்டர் போடுறாங்க. ஐயோ நம்மளும் ஒரு கவுண்டர் போடணுமேன்ற மாதிரி ஸ்பாட்டில் நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ண சீன்ஸ் அதை பற்றிலாம் ஏதாவது ஷேர் பண்ணுங்க. எழில் சார் படம் பார்த்துருப்பீங்க. சரவணனுக்கு பையன் உதயநிதி சதம் பண்ணார். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காமெடி ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அவங்கவுங்க ஒன்று பேசிட்டு போவாங்க. நம்மளும் அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எப்படி எடுத்துக்கிறோன்னு தான் மேட்ரு. ஸோ ஏதாவது ஒன்று பேசினா தான் நம்மளும் வெளியே தெரியப்படுவோம். ஸோ நல்லா எல்லாமே பண்ணுறீங்க. நீங்கள் ரொம்ப அந்த விஷயத்தை சோஷியல் அவேர்னஸ் எடுத்து நீங்கள் பண்ணுறதுனா ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் நம்ம பார்த்த ஒவ்வொரு டீமும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான பர்ஃபார்மன்ஸை நமக்காக கொடுத்தாங்க. அண்ட் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீம் தான் வந்து இந்த ஸ்டேஜை கலக்க போகிறாங்க. எஸ் அடுத்ததாக இந்த ஸ்டேஜுக்கு வர இருக்காங்க மணி அண்ட் நரேன் டீம். லெட்ஸ் வெல்கம் தேம் ஆன் ஸ்டேஜ். அடேங்கப்பா ஃபைனல் பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரே கூட்டமா வந்திருக்கீங்க. இந்த பாகுபலி சீரிஸ் மாதிரியே எனக்கு தெரியுது. 1 2 3 போயிட்டே இருக்கும் போல இருக்கே. என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறீங்க மணி நீங்க சொல்லுங்க. இல்ல பாகுபலி 3 எடுக்கறாங்க. அதுக்கு ஆடிஷன் எடுக்கறாங்க. அதுக்கு நாங்களா ஆர்டிஸ்ட் மாதிரி போய். சூப்பர். இந்த பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே வந்து டிஃபரண்டான பெர்ஃபார்மன்ஸா இருக்க போகுது. அதனால நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். இப்போதான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன தாதாவா பார்த்துருப்பீங்க. இப்போ ஒருத்தன் கால் பண்ணி நீ தாதாவா கிழிச்சதெல்லாம் போதும், ஏதாவது நல்ல காரியம் பண்ணுனாங்க. அதான் படுத்து கிடக்கிற தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்தின மாதிரி ஒரு படம் எடுக்க போறேன்டா. நான் கதை எழுத போவதில்லை. நான் கதை எழுதினாலும் அது எனக்கே புரியாது. அதனால வேற நல்ல டைரக்டர் வச்சிருக்க போறேன். அதுக்கு தான் இன்னைக்கு ஆடிஷன். அது ஆடிஷனா இல்லை ஆப்ரேஷனாங்க? ஏதோ ஒரு சன் வந்தால் சரி. தம்பி என் உடன்பிறப்பு சேர் எடுத்து வந்து போடுறா. ஆமா அந்த டைரக்டர் வர சொல்லுப்பா. சார் இது வரைக்கும் கோலிவுட்ல பெரிய பட்ஜெட்ல எந்த படமும் வந்ததில்லை சார். டோலிவுட்ல மட்டும்தான் பாகுபலி 1 and 2 எடுத்திருக்காங்க. நான் பாகுபலி 3 வந்து தமிழ்ல எடுக்க 3 எடுக்க போறீங்களா? ஆமா சார். அதுதான் ஜுருதிகாசன் தனுஷ் வச்சு எடுத்துட்டாங்களே, நீங்க ஏன் திருப்பி எடுக்கிறீங்க சார்? தமிழ் ராக்கர்ஸா நீங்க? ஏன் சார் அப்ப இங்கிலீஷ் ராக்கர்ஸா? சார் என் கரியரை காலி பண்றவங்க உள்ள இருக்கேன். கரியா? அது என்ன கரி? நல்லா இருக்கு. ஒரு டிஃபன் பாக்ஸ் அங்க அழுங்க தம்பி. சார் தயவு செஞ்சு என்ன பேச விடுங்க சார். நான் டைரக்டர் சார். ஓ மை காட். சாரி டு கோஆபரேஷன். ஐ அம் தி ஆபரேஷன். இப்படியே அவர் தான் பேசிட்டு இருப்பாருங்க. நான் பாகுபலி 3 எடுக்க போறேன். அதுக்கான ஆடிஷனுக்கும் ஆக்டர் செலெக்ஷனுக்கும் எல்லாரையும் வர வச்சிருக்கேன். ஸோ இவர் தான் என் ப்ரொடியூசராக இருக்க போறாரு. அஸ்வின் சார் முடிஞ்சா நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்களேன் இந்த படத்தை. எங்கள் அப்பா என்னைய வச்சு ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. கரெக்டான பதில் தான் எதிர்பார்த்தேன். பேசாமல் நம்ம விஜயகாந்த் சாரே இருக்காரு, அவரே ப்ரொடியூஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். சார் என்கிட்ட ஒரு கதை இருக்கு, பாகுபலி 3. அப்படியே அந்த படத்தோட சீக்வல் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களா? தம்பி
நீங்கள் ஃபஸ்ட்டு ஹீரோவை கூப்பிடுங்க. அவன் நடிக்கிறதை பார்த்தால் தான் நான் உறுதி செய்ய முடியும். ஏன்னா வரதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா பண்ணுவேன்னு தான் சொல்கிறாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களை வச்சு நல்லா பண்ணுறாங்களே. சார் இப்போ எப்படி ஆர்டிஸ்ட்டை கூப்பிடலாமா வேணாமா? ஆர்டிஸ்ட்னா யார் தம்பி இது? பின்ன அமரேந்திர பாகுபலி மகேந்திர பாகுபலி கேரக்டர் பண்றதுக்கு தான் மகேந்திர சிங் தோனியில இங்க வர போறாரா? நான் ஒரு பெரிய பேன் தம்பி, வர சொல்லுங்க. ஆளுக்கு ஒரு மேட்ச் போடுவோம். என் பக்கம் சஃபானா, உன் பக்கம் சமயா எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் கெட்டப் பொறுத்துரு பாகுபலி கெட்டப்பாவே வந்திருக்காரு. ஓ சூப்பர் பென்டாபிளஸ் ஃபேவரட். காயமாய் வாங்க சார். போன வீழ்கள் வாழ்ந்தே காட்சி ஒன்றினை காட்டத்தான் சாட்சி சொல்லுமே புட்டும் தான் தேசமே. சார் இவர்தான் நான் சொன்ன ஆர்டிஸ்ட். பாத்தீங்களா கெட்டப்போட பக்காவா வந்திருக்காரு. என்னப்பா இதோ பாகுபலின்னு சொன்னீங்க, பானை கட்டி முன்னாடி விட்டுருக்காரு. இவர டயலாக் பேச வச்சு ஏதாவது டெஸ்ட் எடுப்போம் சார். டயலாக் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் எல்லாம் ஏறா. அப்பதான் நான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். சரி சார் ஃபர்ஸ்ட் டயலாக் அவருக்கு சொல்லி தரேன். நீங்க பாத்துட்டு பிடிச்சிருக்குன்னா வச்சுக்கலாம் சார். இல்ல பிடிச்சிருக்குன்னா வச்சுக்கலாமா? டேய் என்னைய பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? இல்ல சார் ஹீரோவா நம்ம படத்துக்கு வச்சு ஹீரோவா? சரி தம்பி. சார் இந்த படத்துல நீங்க தான் சார் பாகுபலி. தேங்க்யூ சார். அமரேந்திர பாகுபலியா இல்ல மகேந்திர பாகுபலியா சார்? என்ன அமரேந்திர பாகுபலி. அமரேந்திர பாகுபலியா? ஏண்டா ஆயாவுக்கு வயிற்று வலி வந்த மாதிரி இருக்கு, அமரேந்திர பாகுபலிங்கிற. எனக்கும் ஓரளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். சார் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் இதுதான் சார் ஃபர்ஸ்ட் டயலாக். தேவசேனா நீ செய்தது தவறு. எங்க சொல்லுங்க. ஓகே சார். அந்த கத்தி உருவிக்கிட்டே அப்படியே சொல்லுங்க சார். இப்படி தம்பி. ஓகே சார். தேவசேனா நீ செய்தது தவறு. டேய் அது கத்தியோட கவரு. ஒழுங்கா கத்தி பிடிக்க மாட்டேன். உன்ன போய் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் கூப்பிட்டேன் பார். சாரி சார். கத்தியே ஒழுங்கா பிடிக்க மாட்டேன். நீ என்ன பாகுபலி பாத்துறீன்னு சொன்ன? அப்ப என்ன துப்பாக்கியா பிடிக்க சொல்றீங்க அவனை? நான் ஓப்பனிங் டயலாக் வேணா சொல்றேன் சார். என்ன சார் ஓப்பனிங் டயலாக்? ஓப்பனிங் டயலாக்னா மச்சி ஒரு கோட்டர் சொல்லு. அந்த டயலாக்கா? அந்த டயலாக் சார். நானும் அத சொல்லி தான் ஓபன் பண்ணுவேன். என்ன ஏமாத்துறீங்களா என்கிட்ட? இல்ல விஜயன் சார். சார் நீங்க அந்த அளவுக்குலாம் ஓபன் பண்ணாதீங்க. நம்ம பாகுபலி தான் இன்னைக்கு கான்செப்ட். வெளிய பாகுபலி ஓப்பனிங் தானா? பாட்டில் ஓப்பனிங்லாம் கிடையாதா? சரி ஏதோ ஒரு ஓபன் பண்ணுங்க. அந்த பாட்டிலா சார்? சார் இதான் சார் டயலாக். அமரேந்திர பாகுபலி ஆகிய நான் மகிழ்மதி மக்களின் கலைஞர் டிவி நாயகர்களின் உடல் பொருள் ஆவி உயிர் காப்பேன் என. சார் படத்தோட டயலாக் சொல்லிடுறேன். என்ன பேசவே விட மாட்டேங்கிறா சார். இவெல்லாம் ஆர்டிஸ்டா சார்? இவனை வச்சு நீங்க படம் பண்ணணுமா சார்? என்ன சொன்னேன்? சொல்லி கொடுத்த டயலாக் மட்டும் பேசினீங்கன்னா உங்களுக்கே ரோலா இருக்காது இல்ல? அவன் தம்பி பதறான்ல பாவம். நான் பேசுறேன் சார். அமரேந்திர பாகுபலி ஆகிய நான். டைரக்டர் நீங்க சொல்லி சொல்லி பேசுற ஹீரோ கூப்பிட்டு வந்தீங்களா? அவருக்கு நான் படம் பண்ண போறேன். நீங்களா பேசுங்க தம்பி. தேங்க்யூ சார். அமரேந்திர பாகுபலி ஆகிய நல்ல பல்ல கடிச்சுக்கிட்டு என்னோட மூஞ்சில கோவம் பத்தல தம்பி. சார் அவரை பேச விடுங்க சார். அப்படியா? சரி தம்பி. ஓகே சார். அந்த மண்டியில் இருக்க பானை கொஞ்சம் கழட்டி வைங்க தம்பி. தண்ணி தெரிய மாட்டேங்குது. ஓகே சார். இப்போ ஓகே சார். இப்போ பரவாயில்ல தம்பி. அமரேந்திர பாகுபலி ஆகிய நான் என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் மகிழ்மதி தேசத்திற்கே கொடுப்பேன் என கொடுக்கிறேன் மாமா. அதே எல்லாத்தையும் மகிழ்மதி தேசத்துக்கு கொடுத்தா என் படத்தை யாரா பண்றது? என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? சார் இல்ல சார். இவர் கேரக்டர் விட்டுருங்க. காலக்கையன் இருக்கான், அவனை கூப்பிடுவோம். அது காலக்கையனோ வாட்டருக்கையனோ ஏதாவது வர சொல்லுப்பா. காலக்கையனை வர வச்சிருவோம் சார். ஆர்டிஸ்ட் பக்காவா இருப்பார் சார். நீங்க பேசுற டயலாக் அவரு நீங்க பேசுறதுக்கு ஏத்த மாதிரி பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவார். வர சொல்லு தம்பி அவரை. ஏய் காலக்கையா எங்கடா இருக்க? வாடா. சார் இவன் தான் நான் சொன்ன காலக்கையா. பக்காவா இருக்கானா? தம்பி யாருப்பா? காலக்கையா. காலக்கையாவா? நல்லா காலாவதியான ஆயா மாதிரி இருக்கான்டா. இங்க வா தம்பி. ஆமா மண்டைய தினே தெரியலையப்பா. அதுதான் இத்தனை மண்டையை போட்டுருக்கிறியா? சார் அவனுக்கு தான் மண்டையே கிடையாது. இந்த மண்டையோட தெரிஞ்சு போட்டுமே. நான் பேசுறதுக்குள்ள இவன் பேச மாட்டான். என்ன தம்பி ரெஸ்பான்ஸ் பண்ண? நீ பேசுறா. பேச மாட்டான் சார். எஸ்தலெம்பா தரோரியா. ஏய் என்னடா என் தனியா வரேன் கேக்குறான். சார் அவனை பேச வச்சு டெஸ்ட் பண்ணுவோம் சார். பேசு தம்பி. எஸ்தலெம்பா தரோரியா. ஏய் என்னடா என் தனியா வரியாங்கறான். சார் அது அவன் காலக்கையா பாஷை. என்ன கையா பாஷை? காலக்கையா பாஷை. பாஷையோ பாஷாவே ஏதாவது பேசுறா. வேற ஏதாவது பேசுறா. தெலபொத்தல. ஏய் எங்க அம்மா வந்துட்டான்டா அவன். சார் அவன் அவங்க ஊர் பாஷை பேசுறான் சார். கெட்ட வார்த்தை எதுவும் கிடையாது சார். சத்தியம் பண்ணு தம்பி. சிக்கா. அதுக்கு ஏன்டா அடிக்கிற அல்பனாய? சரி தம்பி வேற ஏதாவது பேச சொல்ல அவனை. டேய் வேற ஏதாவது நல்ல டயலாகா பேசுறா. உன்னைய வச்சு நான் படம் பண்றதுக்குள்ள அது இந்த ஆள் ப்ரொடியூஸ் பண்றதுக்குள்ள என்ன தம்பி பொறுத்துறோம். ஒரு நிமிஷம்.
படத்துக்கு முக்கியம் பேஸ் எக்ஸ்பிரஷனு. இதில் பேஸே எங்கன்னு தெரியல தம்பி, கொஞ்சம் காட்டுங்க. சரி தேடி பாருங்களேன். நீ டைலாக பேசுவ, நான் சொல்கிற டைலாக பேசுங்க. வா அங்கே கேமரா வைப்பாரு, பார்த்துட்டியா? அதை பார்த்து ஹாய் யாரா நீ? தவளையா? தவளையா? ஏடா இங்கே கேமரா தவளா கேட்குறா? அது தபாலா. தபாலாவா? தம்பி நீ விட்டா தபாலா ட்ரம்மெல்லாம் கேட்பான்டா. அந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நான் வரவில்லை. சபானா இருக்கு சார். அது ஓகேவா? கரக்கு. கரக்குவா? டேய் அது நிறைய காசு கறக்கும்டா. பார்த்தா கொப்ப தங்கறானே. ஏய் யார் அடிச்சிட்டு இருக்கான் அவன்? ஒரு ப்ரொடியூசரை மானபங்கம் படுத்துறான்டா அவன். சார் உங்களை இதுக்கு மேல யாரும் மானபங்கம் படுத்த முடியாது. நம்ம அவன் கொப்ப தாங்கறான்டா. எங்க அப்பா தான் தெரியுமாடா? நல்ல உலக்கைய வச்சு என்னை இப்படி வளர்த்தது எங்க அப்பா தான்டா. ஏய் நீ சரிப்பட்டு வர மாட்டடா. வேற எந்த கரெக்டர் செலக்ட் ஆயிட்டா சார்? தம்பி நீ யார் கிட்ட கிச்சு கிச்சு முட்டிக்கிட்டு இருக்கற? அமைதியா இருக்க மாட்டியா? நீ தூக்கி எடுத்துற பாத்துக்க. நீங்க தான் இப்படி போயிட்டு வரீங்க சார். ஏய் கத்தி வச்சு இடுப்புல குத்துறான்டா அவன். இவன் வேற மாதிரி ஹீரோ நினைக்கிறேன். நீங்க வேணா கொஞ்சம் தள்ளி நில்லுங்களேன் சார். தள்ளி நிக்கணுமா? காசு கொடுக்க நான் தள்ளி நிக்க மாட்டேன். நீ வேற ஆக்டரை கூப்பிடு. சார் ஹீரோயின் செலக்ஷன். டேய் உனக்கு ரொம்ப கடுப்பேத்துறாங்கடா. ஹீரோயின் அது வச்சு நல்லா அழகா பார்க்கறதுக்கு அம்சமா நம்ம சபானாவும் சோமியா மாதிரி இருந்துடவே கூடாது. சார் அதுவே வாயில வரல, நீ எல்லாம் ஹீரோயின் செலக்ஷனுக்கு வந்து. அது பேர் அது வாயிலே வர மாட்டேங்குதுடா. தேவசேனா. அழகே பொறாமைப்படும் பேரழகு. அழகே பொறாமைப்படும் பேரழகி தேவசேனா. வாமா பாரு. தேவசேனா வருது. மா அந்த ஹீரோயினை வர சொல்லுமா. நான் தான் சொல்றேன். ஏய் இந்த கேரக்டர் பேர் என்ன? தேவசேனா. எங்கடா ஆள பாதியே காணோம். ஆமா நீ குடுக்குற பேமெண்ட்டுக்கு முழு அனுஷ்காவையா கூட்டி வர முடியும்? பாதியே வந்திருக்கு. நீ அனுஷ்காவை கூட்டி போறலாம் கூட பரவாயில்லை. அப்படி அழுகி போன குஸ்காவெல்லாம் கூட்டி வந்திருக்காரு. அப்ப என்ன சுமாயா பெட்டர்ன்றியா? ஏய் அந்த மாதிரி போய் எல்லாம் எங்க அம்மா சொல்ல விட மாட்டாங்கடா என்ன. சரி தம்பி இதை டெஸ்ட் பண்ணி ஆகணும். ஏய் நடிகைக்கு முக்கியமானது எக்ஸ்பிரஷன். என்ன சொன்னு? எக்ஸ்பிரஷன். நான் இங்கிலீஷ் முதல் தடவை கரெக்டா பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதை நான் சொல்ல கரெக்டா பண்ணுவியா நீ? சொல்லுங்க. எங்க வெக்கப்போடு. அவளை வெக்கப்பட சொல்லி என்னைய சார் வேதனைப்படுத்த வைக்கிறீங்க? ஏய் நல்லா கேமரா பார்த்து வெக்கப் பண்ணும். எப்படி தெரியுமா வெக்கப் பண்ணும்? அப்படி வெக்கப்படுறீ. சார் இந்த பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பண்ண போறது கிடையாது. ஆர்டிஸ்ட்லாம் அங்க இருக்காங்க. நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு மரம் மட்டும் பெரிதாக இருந்திருந்தா என்ன செய்திருக்கேன் தெரியுமா? ஏறி மாங்கா பறிச்சிருப்ப. அதானே தூக்கு போட்டு தொங்கி இருப்பேன்டா. டேய் எனக்கு ஹீரோ பிடிக்கவில்லை, ஹீரோயின் பிடிக்கவில்லை. அது என்னது என்ன ஆயா காலக்கையா? அவனும் பிடிக்கவில்லைடா. எல்லாம் போங்கடா. கண்டிப்பா சொல்றேன் நீ சங்கர அளவுக்கு இல்லைனாலும் ரோபோ சங்கர அளவுக்கு வந்துருவப்பா. ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு கண்டிஷன். பாகுபலி பார்ட் 3 நான் தான்டா ஹீரோ. நான் திரையில திருப்பி வரேன்டா. ஏய் அந்த நரேன் அண்ட் மணியுடைய டீம் தான் இல்லையா? மற்றவங்க வந்து ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கீங்க. இது பயங்கரமான ஒரு ஹெல்த்தியான விஷயம். ஏன்னா நீங்கள் எல்லாருமே இண்டிவிஜுவலாக பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. 2 பேர் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண வரலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி இது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது நீங்கள் எல்லாம் பண்ணதை பார்க்கும் பொழுது. அஸ்வின் நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க உங்கள் பர்ஃபார்மன்ஸை? உங்கள் கோஆர்டினேஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. முக்கியமாக உங்களோட கெட்டப் ரொம்ப நல்லா இருக்குது. அவர் பார்க்குற மாதிரியே இருக்குது. மேட்ச் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். இந்த டீமே ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பர். ஸோ சூப்பராக பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு அஸ்வின். தேங்க்யூ ஸோ மச். ஸோ வந்து பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக வந்து எல்லாருமே அசத்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவ்வளோ நேரம் அஸ்வின் வந்து பொறுமையாக இருந்து எங்கள் டீம் பர்ஃபார்ம் பண்ண எல்லா பர்ஃபார்மன்ஸையும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னு நம்புகிறோம். அண்ட் அஸ்வின் வந்து தொடர்ந்து நிறைய படங்களில் நடிச்சிட்டு இருக்கீங்க. பெரிய பெரிய ஹீரோஸ், பெரிய பெரிய இயக்குநர்கள் படங்கள்லாம் வந்து நடிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ வாழ்த்துக்கள். உங்களுடைய எல்லா படமும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான படங்களாக அமையறதுக்கு எங்களுடைய பெஸ்ட் விஷஸ் உங்களுக்கு. இந்த நிகழ்ச்சி வந்து நீங்கள் வரும்பொழுது என்ன நினச்சிட்டு வந்தீங்க? எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா பண்ணீங்க. ஒருத்தர் யாருமே நம்ம பேர் சொல்ல முடியாது. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தீங்க. ஆனால் நீங்களும் கலக்கிட்டீங்கண்ணா. அதான் உங்களை பார்க்குறப்ப அவரை பார்க்குற மாதிரி அதெல்லாம் திருப்பி நான் சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னால் கூட உள்ள பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா எனக்கு தெரியல. ஏன்னா நான் டேரக்டர் கையில் எப்படி ஒருத்தர் எப்படி பெரிய ஆள் வராங்கன்னா டேரக்டர் கையில் மாட்டி அவங்க எப்படி வராங்க தான் மேட்ரு. ஸோ நீங்கள் எல்லாம் பெரிய ஆளுன்னு வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இவ்வளோ நேரம் எங்கள் கூட வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அதுக்காகவே ஸ்பெஷலாக ஒரு சின்ன கிஃப்ட் உங்களுக்காக நாங்கள் கொடுக்குறோம். ஜெப்ரானிக்ஸ் இந்தியாஸ் நம்பர் 1 ப்ளூடூத் ஸ்பீக்கர் உங்களுக்காக.
ஸோ இன்னைக்கு ஓவராலா இந்த ஷோ பார்த்து கண்டிப்பா நீங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இன்னும் அடுத்த வாரம் நிறைய பெர்ஃபார்மன்ஸ், நிறைய கண்டஸ்டன்ட்ஸோட சூப்பர்பான செலிபிரிட்டியோட உங்க எல்லாரையும் நாங்க சந்திக்கிறோம். Until then, bye from Sumaya and Shabana from team நடிகனாக மாறியாச்சு.